என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் அவளுக்கு உன் மேல இருக்க பாசம் போயிடுமாம்மா. ராகவன் அவளை இங்க வரக்கூடாதுன்னு தடுத்தாலும், துவாரகேஷ் பாசம் காமிச்சாலும், அடிப்படையில அவளை வளர்த்து ஆளாக்குனது நீதானம்மா. அது உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தது, இப்போ பொங்கி வருது. எனக்கு சந்தோஷமா இருக்கு ராஜி. ஆமாண்ணே, அவதானே என் உலகம், ஸ்னேகா தானே என் பொண்ணு. எனக்கு அந்த குடுப்பனை இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு ராஜி. நீதான் இங்க இல்லாம போயிட்டேன்னு. பரவாயில்லம்மா, நான் இருந்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. என்ன பார்த்ததும் ஸ்னேகா அப்படியே திரும்பி போயிட்டு இருப்பா. நான் இல்லாதனால்தான் இவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா உன் கூட இருந்துட்டு போயிருக்கா. ராஜி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. உங்க 2 பேருடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதே நான் தான்மா. நான் போயிட்டா ஸ்னேகா உனக்கு கிடைச்சிருவாம்மா. என்னென்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ இல்லாம அவ எங்க இருந்து வந்தா? வானத்துல இருந்தா குதிச்சா? பெத்த பாசம் உனக்கு, வளர்த்த பாசம் எனக்கு. 2 பேரோட பாசமும் ஒண்ணுதானே. சரிம்மா விடு. ஸ்னேகா தொலைஞ்சு போயிட்டா, இந்த வீட்டுக்கு வழி மறந்து போயிட்டான்னு நாம நினைச்சோம். அப்படி இல்ல, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நல்லாவே ஞாபகம் இருக்குமா. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குன்னு. அவ ஏன் வந்தா, ஏன் போனா? கிடைக்கிறது கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும், அது மறுபடியும் கிடைக்காமலே போயிடும்னு வேற சொல்லிட்டு போறா. இந்த போட்டோவை ஹால்ல மாட்டி வை, நான் எப்பவுமே உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னானே. அண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, போகும்போது குட் பைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கானே. இல்லண்ணே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ பயமா இருக்குண்ணே. அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சிக்கல்ல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காளா? அந்த சிக்கலுக்காக இங்க ஏதாவது விட தேடி வந்தாளா? அதை இங்க தேடி விட கிடைக்காம திரும்பி போனாளா? மறுபடியும் இங்க வருவாளா, வரமாட்டாளா? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமாவே இருக்குண்ணே. ராஜி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுமா. அண்ணே, எதுக்கு நீ ஒரு தடவை துவாரகேஷ்க்கு ஃபோன் பண்ணி தான் கேள. டெய்லி பேசிட்டு தானமா இருக்கும். வழக்கமா வர புருஷன் பொண்டாட்டி சண்டை தாமா அவங்க 2 பேருக்குள்ள. பெருசா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா. கடைசியா இந்த ராகவனுக்கு யாரு ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. மறைமுகமா நாம அதை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்னேகா அதுல இருந்து விலகிட்டாமா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலையம்மா. நீ ஏதோ சொல்ற. சரிண்ணே. ஸ்னேகா கோவம் குறைஞ்சி மறுபடியும் நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கா. இது சந்தோஷமான விஷயம்தாம்மா. ராகவன் உடம்புல பலமும் தெம்பும் குறைய குறைய அவருடைய ஆட்டமும் கோவமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. பழைய எதிர்ப்புகள் அவர்கிட்ட இல்லம்மா. பாவம், ஞாபகம் மருதி வேற. அவர்தான் ஸ்னேகாவை இங்க வரவிடாம தடுத்தாரு. இப்போ ஸ்னேகாக்கு நம்ம ஞாபகம்லாம் வர்றது ஒரு விதத்துல நியாயம்தான். இன்னைக்கு உன்னை அவ பார்க்க வந்திருக்கா. கூடிய சீக்கிரம் அவ என்னையும் பார்க்க வரலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ இங்க வந்தது எனக்கும் சந்தோஷம் தானே. ஆனா இன்னைக்கு ஏதோ காரணமா தான் இங்க வந்திருக்கா. நான் அவளை வளர்த்தவ. அவளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு அத்துப்படி. நிச்சயமா அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கணும், இல்ல பிரச்சனை பண்ண போயிட்டு இருக்கணும். இதுதான் என் மனசு சொல்லிட்டு இருக்கனே. அது என்னன்னு கண்டுபிடிச்சு தடுக்க பாப்போண்ணே. யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டை வலிக்குதுன்னு. இரு, நான் முதல்ல காஃபி எடுத்துட்டு வரேன், நீ உட்காரு. என்னடா பிரதீப் எங்க தேடியும் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்கியா? வேற என்னடா பண்ண முடியும்? போலீஸ் இன்னும் நம்மளை நம்பாம துரத்திட்டே இருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு அப்பா அவங்க வரல. இப்போ வந்து வெட்டியே அவங்க நம்ம பின்னாடி சுத்துறதுக்கு பதிலா 4 இடம் போய் தேடி இருந்தா அந்த பிரதீப்பாவது கிடைச்சிருப்பான். நம்ம இன்னைக்கு பிரதீப்பை பார்த்தோம், அவனை துரத்தணும். ஆனா அதை சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களேடா. என்னையும் பிரதீப்பையும் ஒரே ஃப்ரேம்ல வச்சு பார்க்கணுங்கிறாங்க. இதை பாரு, நம்ம பிரதீப்பை பிடிச்சி கொடுத்தேன்னு வை, இவனுங்க பிடிச்ச மாதிரி நோவாம நோம்பு கும்பிடுவானுங்கடா. விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஏலகிரி என்ட்ரன்ஸ்ல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு. அங்கதான் பிரதீப் அடிக்கடி போய் மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. நம்ம கடைக்கு வந்தா நம்ம பிடிச்சிருவோன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படியா? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பைக் மெக்கானிசம் தான். அதனால அடிக்கடி அவன் செலவுக்கு காசு வேணுங்கிறதுக்காக போறான். இப்போ என்னடா பண்றது? எப்படியும் அங்க வருவான். அந்த கடையில நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு.
பிரதீப் அங்க வேலைக்கு வந்ததுமே நமக்கு தகவல் சொல்ல சொல்லியிருக்கேன். தகவல் கொடுத்ததுமே போலீஸோட போய் அவனை ஒரு அமுக்குறோம். எதையும் யோசிக்காத. சரி வா கிளம்பலாம். ம். எப்படியாவது பிரதீபை பிடிக்கணும்டா. எனக்கு என் ஒய்ஃப் பிரியா ஞாபகமாவே இருக்கு. அவ கூட நான் வாழணும்டா. இத்தனை காலமும் ஓடி ஓடி நான் அழுத்து போயிட்டேன். எனக்கும் குடும்ப குழந்தைங்கன்னு செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்காதாடா? ஆனா அந்த படுபாவி பிரதீப் என்னை போட்டு மொத்தமா சாகடிக்கிறான்டா. அங்க ஒரு பொண்ணு மொத்தமா ஏமாத்தி வச்சிருக்கான். அவளை கர்ப்பமாக்கியிருக்கான். அந்த பொண்ணு நான் தான் புருஷன் சொல்லி ஏன் தலையை பிடிச்சிட்டா. நான் தான் அவ குழந்தைக்கு அப்பன்றா. என்ன என் பிரியா கூட சந்தோஷமா வாழவே விட மாட்டேங்கிறாடா அந்த பொண்ணு. இவ்வளவு சிக்கல் இருக்காடா? ஆமா மச்சான், அதனாலதான் சொல்றேன். உடனடியாக அந்த பிரதீப்பை கண்டுபிடிச்சாதான் நான் நிம்மதியாவே வாழ முடியும்டா. ப்ளீஸ் மச்சான். மச்சான், எப்படியும் அவனை பிடிச்சிடலாம். கவலைப்படாத, என்ன நம்பு. டேய், நாளைக்கு லேட்டா வந்துட்டு காரணம் எதுவும் சொல்லாத. சரிண்ணா. டெய்லி நைட்டு செகண்ட் ஷோ பார்க்குறேன். காலைல எப்படா எந்திரிப்ப? இப்போலாம் போறது இல்லைண்ணா. இப்பெல்லாம் போறதில்லைன்னு போய் சொல்லாதடா. அதான் மூஞ்சிய பார்த்தாவே தெரியுதுல்ல. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா போய் படுத்து தூங்கு. காலையில நீ தான் கடையை திறக்கணும். சரிண்ணா. சரோஜினி மேடம் உருப்படி தரேன் இருக்காங்க. காலையிலே சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துரு. லேட்டா போனா ஆபீஸ் போயிடுவாங்க. சரிண்ணா. எதுக்கு எடுத்தாலும் சரி சரின்னு தலையாட்டு. நாளைக்கு இருக்குது உனக்கு. புதுசா ஒரு ஆள் வந்தானே, எவ்வளவு டிப்ஸ் கொடுத்தான்? இதுக்குன்னா அதெல்லாம். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு படத்துக்கு போவ. நாளைக்கு நீ லேட்டா வந்து பாரு. அப்புறம் இருக்குது உனக்கு கதை. நான் சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டாம ஒழுங்கா வேலையை பாரு. டேய், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா கிளம்பு. நாளைக்கு காலைல சீக்கிரமா வரணும். சரிண்ணா. என்னங்க, பிரதீப் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ருத்ரா, கேள்வி மேல கேள்வி கேட்காத. உனக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை. சிட்டில நடக்கிற அத்தனை கிரைம் எனக்கு பிரச்சனை தான். என்னவோ பெருசா ஐஜிங்கிற பில்டப் தான் உங்களுக்கு. இங்க வந்தவன் நம்ம புள்ளையா இல்லையான்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன சிட்டியை பெருசா பாதுகாக்க போறீங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வந்தவன் நல்லவண்டி, உன் புள்ள மாதிரி கிடையாது. அவன் பிரதீப்பை தேடி போனான்ல, அவன் டெய்லி எனக்கு ரிப்போர்ட் பண்றான். ஆனா உன் புள்ள தப்பு பண்ணிட்டு ஓடி ஒஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒரு கோழைடி. அவன் கோழையாவே இருந்துட்டு போட்டுங்க. அவன் ஏன் புள்ள, அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க. அததான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நோய் நோய் டிஸ்டர்ப் பண்ணாத. ஏங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க? அத்தை, ஏன் மாமாவை திட்டிட்டே இருக்கீங்க? என்னம்மா இது?
என் பையன் வருவானா மாட்டானா, உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. ருத்ரா, ருத்ரா காணோண்டி, ருத்ரா காணோண்டி. என்னம்மா காணோம்? அந்த அஞ்சலிய காணோண்டி. என்ன பாட்டி சொல்றீங்க? அஞ்சலி காணுமா? அஞ்சலி அன்னைக்கு மாடர்ன் வேஷம் போட்டு வந்து நான் தான் கீதாஞ்சலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, நாமெல்லாம் அவளை திட்டி அனுப்பிச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவளை காணோண்டி. நான் அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்ல. இதுக்கு எதுக்குமா பதற? தொலைஞ்சான்னு சந்தோஷப்படு. ருத்ரா அப்படி சொல்லாத. அவ மாசமா இருக்கிற பொண்ணு. அவ யாரு புள்ளைய சுமக்கறாளோ? ஆமாத்த, நானும் காலையில இருந்து அவளை தேடிட்டு தான் இருக்கேன். அவ சாப்பிட கூட வரல. பிரியா, அவ எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பா. இல்லடி, மாசமா இருக்கிறவ வேற. ஏதாவது நடந்துடுமோன்னு பயமா இருக்குடி. என் நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது ருத்ரா. அம்மா, நீ திருந்தவே மாட்டியா? அவளால இந்த வீட்ல எவ்ளோ குழப்பம். இந்த வீடே ரெண்டுபட்டு போயிருக்கு. பிரியா வாழ்க்கையும் நாசமா போயிடுச்சு. அவ ஏதோ பணத்தை எதிர்பார்த்துதான் இங்க வந்திருக்கா. இங்க பிரதீப்பும் இல்ல சஞ்சயும் இல்லன்னு ஆயிப்போச்சுல. அதான் பணமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நேரா மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லடி. வெளியே போய் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா யாரடி பொறுப்பாகிறது? ருத்ரா, சொல்லாம கொள்ளாம அவ எங்கேயும் போக மாட்டா. பாட்டி பாட்டின்னு என்னையே தாண்டி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. மாசமா வேற இருக்காளே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேடி. என்னம்மா, என்ன அவளை காணோம் நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? என்ன அவ பக்கம் சாஞ்சிட்டியா? ருத்ரா, அந்த பொண்ணு நம்ம பொறுப்புல இருக்கா, அதை மறக்காத ஃபர்ஸ்ட். என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்க. அவளா வந்தா, இப்ப அவளா போயிட்டா, அவ்வளவுதான். அப்படி இல்ல அத்த, எனக்கு இப்பதான் பயமாவே இருக்கு. உனக்கு என்னம்மா பயம்? அவரை வேற காணும், இப்போ இவளையும் காணும். அதுக்கு ருத்ரா, போனவன் இவளையும் கூட்டிட்டு ஓடி போயிருப்பானோ? என்னம்மா சொல்ற? இல்லடி, நம்ம கண்ணு முன்னாலேயே ஆட்டோவுல கூட்டிட்டு போனவனாச்சு. ரெண்டு பேருமே ஏமாத்தனவங்களாச்சு. எனக்கு இப்ப அதான் பாட்டி பயமா இருக்கு. ஒருவேளை அவளை நம்ம அன்னைக்கு திட்டணும்ல, அதோட சேர்த்து தான் புருஷ கிடைக்க மாட்டான்னு மனசுல நினைச்சிட்டு போய் ஒருவேளை தற்கொலை பண்ணிக்க போயிட்டாலோ? அவளா தற்கொலை பண்ணிக்க போறா? அவ நம்மளதான் சாகடிப்பா. இல்லத்த, அவ ஏற்கனவே ஒரு வாட்டி தற்கொலை பண்ணிக்க போனவ தானே. ராஜீவ் அண்ணன் தானே அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு, மறந்துட்டீங்களா? ஆமால. இப்ப அவன் கூட ஓடி போயிட்டாளா, இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாளா, இல்ல இந்த பிரதீப் கூட தான் ஓடி போயிட்டாளா? என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. என்னங்க, நாங்க எல்லாரும் இங்க பதறிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னமா பேசாம நின்னுகிட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு போலீஸ்ல வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கலாம் பாரு. டெய்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க, இதை சால்வ் பண்ணணும்னா ஏதாவது பண்ணிட்டு போங்க. என்னங்க, என்னம்மா இது, என்ன இது? ஐயோ கடவுளே, ஒன்னும் புரியலையே, என்ன இருக்குமோ? மணி வேற ஆயிடுச்சு, இன்னும் இவரை காணுமே.
வாசல்லே நிக்கிற? ராஜீவா, அப்பா காலையில ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டரை பார்க்க போனாரு. ஆனா அவர் இன்னும் ஆளை காணோம்டா. என்னம்மா சொல்ற? மணி 8 ஆகுதும்மா. நீ ஒரு ஃபோன் பண்ணி பாத்தியா? நாட் ரீச்சபிள்னு வருதுடா. ஏம்மா, அவர் ஏற்கனவே ஞாபக மறதியா இருக்காருன்னு தான் அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது அவரை தனியா விடலாமா? டேய், நானும் வரேன் தாண்டா சொன்னேன். அவர் கேட்கவே இல்ல. யாரும் வேண்டாம், நானே போய்க்கிறேன்னு அவர் தனியா போயிட்டாருடா. வேணும்னா ஸ்னேகாவை கேளு, அவ கூட இருந்தா. அவளை கேட்டு பாரு. ஸ்னேகா வீட்ல இருந்துமா அப்பாவை தனியா அனுப்பிச்சா? ஏய், உங்க அப்பாவுக்கு ஏதாவதுன்னா அவதான் முதல்ல நிப்பா. இன்னைக்கு என்னடான்னா எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டா. அவசரத்துக்கு நான் பணம் கேட்டேன், அவ இல்லன்னு போய் சொல்லிட்டாடா. அவ ஹேண்ட்பேக்ல நிறைய பணம் இருந்துச்சுடா, நான் பார்த்தேன்டா. அட என்னம்மா நீ வேற. அது அவ பணமா இருக்காதுமா, ஹாஸ்பிட்டல் பணமா இருந்திருக்கும், பேங்க்ல கட்டுறதுக்காக வச்சிருந்திருப்பா. ஏய் இல்லடா. ஆமாம்மா, இப்போ இது ரொம்ப முக்கியம். நீ ஸ்னேகாக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? டேய், ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா. சரி, துவாரகேஷ்காவது ஃபோன் பண்ணியா? இன்னைக்கு செக்கப்னு ஞாபகப்படுத்தினதே அவன்தான்டா. ஃபோன் பண்ணா ஃபோனே போக மாட்டேங்குதுடா. என்னடா பண்றது இப்போ? யாருமே ஃபோன் எடுக்கலையே. சரி, இப்போ நீ வாசல்லே நிக்கிறதுனால மட்டும் என்ன நடந்துற போகுது? அப்பா வந்தா உள்ளதானே வரப்போறாரு. நீ முதல்ல உள்ள போ. டேய், ஒரே பதட்டமா இருக்குடா. அவர் எங்கன்னு போய் பாரு. சரிம்மா, அது குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொண்டு போய். சரி இரு. ஹலோ சார், நான் துவாரகேஷுடைய அண்ணன் ராஜீவ் பேசுறேன் சார். சாரா? மாமான்னு கூப்பிடலாம்ல? நான் உன் அத்தையோட புருஷன் தானப்பா. சாரி மாமா, அப்பாவுக்கு நியூராலஜிஸ்ட் சந்திரசேகர் கிட்ட நீங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததா தம்பி சொன்னா. இந்த விஷயம் எனக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். சொல்லுங்க. இன்னைக்கு கன்சல்டேஷனுக்காக அப்பா காலையிலே போயிருக்காரு. இன்னும் வீடு வந்து சேரல. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், நாட் ரீச்சபிள்னு வருது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வேற ஒரு வேலையில பிஸி ஆயிட்டேன். ஏன்பா, அப்பாக்கு இது செகண்ட் டைம் செக்அப் தானே? ஆமா மாமா, ஆக்சுவலா நான் வந்து துவாரகேஷ்க்கு தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா தம்பி நம்பர் ஒரு ரீச் ஆகல. அதான் அப்பாவை காணோன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான். ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு லைனுக்கு வரேன். சரி மாமா, ஓகே. ராஜீவா, ராஜீவா, டேய் வாடா. அம்மா, என்னம்மா என்னாச்சு? இடிச்சுக்கிட்டேன்டா. என்னம்மா நீ? இன்னைக்கு நாளே நல்லா இல்லடா, அபசகுணமா இருக்குடா. ஏம்மா, நீ கண்ணு மண்ணு தெரியாம நடந்து வந்து கால் இடிச்சிட்டா அதுக்கு சகுனம் என்னம்மா பண்ணும்? நீ முதல்ல உட்காரு. உட்காரு. என்னடா நீ இப்படி பேசுற? இந்தா நீ குடி. இப்போதைக்கு இந்த தண்ணி உனக்கு தான் தேவை, நீயே குடி. உட்காரு. அப்பா.